என்னுடைய எப்போதும் கொள்கை ஆசான் திருமாவளவன் அவர்கள்தான். நான் என்றும் அவருடைய மாணவன் அப்படின்ட்டு ஆதவர்ஜனா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய சமீபத்தினுடைய பேச்சுக்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கான அறிவுரை ஏதோ சொல்ல விரும்புறீங்க? அந்த உரை ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு டங் ஸ்லிப் என்று தான் நான் கருதுகிறேன், ஒரு நாப்பிறழ்வு என்று தான் நான் கருதுகிறேன். அதற்காக அவர் ஒரு தன்னிலை விளக்கமும் தந்திருக்கிற நிலையில் அதனை பெரிதுபடுத்த தேவையில்லை என்கிற கருத்தை நான் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு எமது தோழர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. அவர் வளர வேண்டியவர். அவருக்கு இன்றைக்கு ஒரு புதிய களம் கிடைத்திருக்கிறது. அந்த களத்தில் அவர் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்கிற துடிப்போடு பணியாற்றி வருகிறார். ஆகவே அவருக்கு அவருடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பது, வரையறுத்துக் கொள்வது என்று தெரியும். நாம் அவருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அவர் வந்து சேர்ந்தபோது நான் மகிழ்ச்சியோடு வரவேற்றேன். இந்த கட்சியில் அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக விரும்பினேன். ஆனால் கட்சியின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரண்பாடு ஏற்படக்கூடிய வகையில் அவருடைய பேச்சும் செயலும் இருந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவானது. அவரும் நாகரிகத்தோடு என்னை நேரிலே வந்து சந்தித்து நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் போனார். எனவே அந்த அடிப்படையில் அவர் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, அவருக்கும் எங்கள் மீது காழ்ப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.